நம்ம நிறைய விஷயத்துக்கு காத்திருப்போம். பஸ்ஸு காத்திருப்போம், ட்ரெயினு காத்திருப்போம், ஃப்ளைட்டு காத்திருப்போம். இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வருமானம் வருகிறதோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் காத்திருப்போம். இல்லையா சொல்லுங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டோம். அதுக்கு அவசரப்படுவோம், அதுக்கு துரிதப்படுவோம். அதனால தான் சங்கீதக்காரனுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. என்ன என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மனிதனிடத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய சுவாபம் என்ன தெரியுமா? அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அவன் தீமையாகிறத நான் பார்ப்பேன், இல்லைனா தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. ஏன் என்று சொன்னால், என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றையிலிருந்து அவர் நமது இரட்சகராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாத, தீமைக்கு தீமை செய்வேன்னு சொல்லாத என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 40 சங்கீதம் 1 சங்கீதம் 40 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். நம்ம நிறைய விஷயத்துக்கு காத்திருப்போம். பஸ்ஸு காத்திருப்போம், ட்ரெயினு காத்திருப்போம், ஃப்ளைட்டு காத்திருப்போம். இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வருமானம் வருகிறதோ, எங்கெல்லாம் ஆசீர்வாதம் வருகிறதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் காத்திருப்போம். இல்லையா சொல்லுங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டோம். அதுக்கு அவசரப்படுவோம், அதுக்கு துரிதப்படுவோம். அதனால தான் சங்கீதக்காரனுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. என்ன என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவார். அதனால நீ கர்த்தருக்கு காத்திரு. எப்படி காத்திரு? பொறுமையாய் காத்திரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நீ காத்திருக்கணும். அப்படின்னா அவர் நம்முடைய சாய்வார். முதல்ல நம்ம காரியத்தை அறிஞ்சுக்கிடுவார். எதுக்காக அவன் காத்திருக்கிறான், ஏன் அமைதியாக இருக்கிறான். இவ்வளோ காலம் நம்ம இருந்தாச்சு, சில ஆசீர்வாதங்கள் வரவே இல்லை, யோசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய எல்லா காத்திருப்புக்கு பதில் தருகிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் காத்திருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று காத்திருக்க, எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் இதுக்கு காத்திருக்கிறேன். பொறுமையாக காத்திருங்க, பொறுமையாக காத்திருங்க. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 20 அதிகாரம் 22 நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 20 22 வாசிக்கும் போது, தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அற்புதமான ஒரு பகுதி தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு மனிதனிடத்தில் காணப்படுகிற ஒரு பெரிய சுவாபம் என்ன தெரியுமா? அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அவன் தீமையாகிறத நான் பார்ப்பேன், இல்லைனா தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. ஏன் என்று சொன்னால், என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அன்றையிலிருந்து அவர் நமது இரட்சகராக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ தீமையை சரி கட்டுவேன் என்று சொல்லாத, தீமைக்கு தீமை செய்வேன்னு சொல்லாத என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில், மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 39 இயேசு சொல்லுவார். மத்தேயு 5 அதிகாரம் 39 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள், ராஜாக்கள்லாம் தீமைக்கு எதிர்த்து நின்றார்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோசுவா காலமாக இருந்தாலும் சரி, யோசபாத்து காலமாக இருந்தாலும் சரி தான், தாவீது காலமாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா சாலமோன் காலமாக இருந்தாலும் சரி தான், எதிர்த்த ராஜாக்களோடு சண்டை போட்டு அங்கிருந்து பொருட்களை சூறையாடி கொள்ளையாடி கொண்டு வந்தார்கள். ஆடு மாடுகள்,
ஒட்டகங்கள், வீட்டில் உள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தையும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரை அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இப்பொழுது அது அல்ல, இந்த வானத்திலிருந்து இறங்குகிற ஜீவப்பமாகிய நானே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிச்சிட்டீங்களா? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை, தீமையோடு நீ எதிர்த்து நிற்காத, தீமையோடு போராடாத, சண்டை போடாத. அவர் சொல்ல, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுத்து பாரு அப்படின்றார். நீ மறு கன்னத்தை காட்டி பாரு. உன்னை அடிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. இல்லை பிரதர், அவன் அடிச்சிருவான் பிரதர். அப்ப நீ அவ்வளவு தப்பு பண்ணியான்னு இவர் யாருக்கு சொல்றாரு? நீ தப்பு பண்ணாம ஒருத்தன் உன்னை அடிச்சா, என்னப்பா இந்த தப்பு நான் பண்ணவே இல்லை, நீ அடிச்சிட்டல்ல, பரவாயில்ல, இதுல என்ன பண்ணிரு, அடிச்சுட்டு போன்னு சொன்னா, ஐயோ, ஏன்னா பரத்துல இருந்து அவனுக்கு அங்க கொடுக்கப்படும். அவர் அதான் சொல்றாரு, இன்னும் ஏமாத்தவே இல்லை, நீ ஏமாத்திட்டான்னு நம்மளை அவன் அடிச்சுட்டான். அடிச்சாலும் நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறல்ல, நீ நம்பிட்டல்ல, இந்த பரவாயில்ல, இதையும் சேர்ந்து என்ன பண்ண, அடிச்சுட்டு போனா அவன் மனசு எப்படி இருக்கும்? அவன் மனசு அப்படியே கஷ்டப்பட்டு உருகிடுவான்ல. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. அப்போ அவன் மாறிடுவான். ஆனா இன்னைக்கு நம்ம உண்மையில அப்படி இல்லை. நம்ம உண்மையில அப்படி இன்னைக்கு நம்ம ஒருத்தன் வலது கன்னத்தை அடிச்சானா அடுத்த நாள் அவன் குடும்பத்தையே போயிட முடியும். அவன் குடும்பமே இருக்கக்கூடாது, வேற அறுத்து என்ன பண்ணிடணும், எண்ணெய தொட்டுட்டான் அப்படி சொல்லிதான் நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏங்க, இது நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ ஆண்டவர்ல வந்திருக்கிறோம், நம்மளை யாரும் அடிப்பாங்களா? நம்மளை யாரையா அடிக்க விட்டுருவார் அவரு? அப்ப அடிக்கிற மாதிரி நீங்க நடந்தாதான் அடிப்பாங்க. இது என்னை போய் யாராச்சும் அடிப்பாங்களா? எப்போ நீங்க ஆண்டோடைய சிந்தனைக்குள்ள, ஆண்டோடைய செயலுக்குள்ள காத்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்பவுமே கர்த்தருடைய ஃபேவர் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இவெல்லாம் அந்த உலகத்தை நோக்கி ஓடுறான், உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு போறான், ஆனா நீ என்ன நம்பி இருக்கிறதுனால நானே உனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் அவர் சொல்ற, ஒரு தீமையோடு எதிர்த்து நிற்காத, நீ தீமைக்குரியவன் அல்ல, நீ எனக்கு காத்திரு, கர்த்தருக்கு எனக்கு காத்திரு. தீமையா பேசுவாங்க, தீமையா சொல்லுவாங்க, நம்மளை பயமுறுத்துவாங்க, நம்மளை அச்சுறுத்துவாங்க, நம்ம மேல பல பயங்கரமா பழிகளை போடுவாங்க. எதை கண்டு நீ பயப்படாத, நீ அமைதியாய் சாந்தமாய் பொறுமையாயிரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அல்லேலூயா. அதான் அதனுடைய அர்த்தம் பிரியமானவர்களே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். நிறைய முறை அந்த தேவ மனிதனை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. தீமைக்கு எதிர்த்து நிற்காததுனால அவர் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். காத்திருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சொற்ப ஜனந்தான். நான் சொல்றேன், யாக்கோப்பு என்னும் பூச்சியே. எப்படி சொல்றாரு? யாக்கோப்பு என்னும் சிங்கமே தான் சொன்னாரு. பூச்சி, நசுக்கிற பூச்சி தான் நான். ஆனா நசுக்குனா மூட்டை பூச்சி. நீ என்ன ஒரு ஆளை நசுக்குனா எழும்பிக்கிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். நீ நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸை, உங்கள் வேலையை, உங்களை எவன் நசுக்குன்னு நினைக்கிறானோ ரைட்டு, நம்மளை கர்த்தர் உயர்த்த போகிறாருன்னு நினைங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலையில் உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறானா கர்த்தர் உங்களை மேலே தூக்க போகிறாருன்னு அர்த்தம். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு தான் அவர் இதெல்லாம் செய்வார். உங்களுக்கு ஏராளமான பெரிய காரியங்களை செய்து வச்சுட்டு தான், எல்லாவற்றையும் செய்து வச்சுட்டு தான் மனிதனை உண்டாக்கினார். அப்போ உங்களுக்காக பிஸ்னஸ் வேலையை அவர் எப்படி ஆசீர்வதிக்காமல் போவார் தேவனுடைய பிள்ளைகளே? அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு. அடிச்சது பத்தலப்பா, இன்னொரு அடி கூட அடிச்சுக்கன்னா அவன் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி எப்படி போகும்? தப்பு செய்யாத ஒருத்தர் தூங்க மாட்டான். அப்போ உங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு. அதனால தான் அந்த தொடர்ந்து அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக எழுதிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆண்டவருடைய அந்த அடிச்சுவடு மத்தேயு 5ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம்லாம் ரொம்ப மணிமுத்தான ஒரு வசனம் பிரியமானவர்களே. அதை அப்படியே தியானித்து தேவனோடு வாழ்வது அவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க, கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு மனிதன். ஆதியாகமம் புத்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அற்புதமான ஒரு பகுதியை அநேக தடவை நம்ம வாசித்திருக்கிறோம், நானும் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் சற்று வித்தியாசமாய் பேசி தேவனாம் மையப்பட்டோம். 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தேசத்துல? அந்த தேசத்துல. ஈசாக்குக்கு வேற தேசத்துக்கு போக சொல்றாரு. தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கு வந்துட்டாரு. அவர் வேலையை அவர் என்ன பண்றாரு? செய்கிறார். ஆனா ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால். இதுதான் மறக்க கூடாது. ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்துல இருக்குது, அது மனுஷனிடத்துல இல்ல. அந்த தேசத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ அங்க இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. முதல்ல நம்ம வளரும் போது நமக்கு அகைன்ஸ்டா செயல்படுகிற காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. இல்லையா சொல்லுங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஓட்டாண்டியா ஒன்றும் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட தேடி பேசுவாங்க, நம்மளை அப்படியே பேசுவாங்க. நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வளர்ச்சி வருகிறதோ அன்றைக்கு பொறாமையுள்ள ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுப்புவாங்க. இங்கே எழுப்பப்பட்டது. ஆனா ஈசாக்குடைய சுபாவம் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். முதல்ல பாருங்க, தீமை செய்யறாங்க. எப்படி செஞ்சிருப்பாங்க நீங்க பாருங்களேன். நம்ம சாதாரணமா படிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், நம்ம கடையை அடித்து உடைச்சி இனி நீ கடையை திறக்கவே கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் நின்று 4 பேரை வச்சு கையை காலை உடைச்சி வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. இல்லைன்னா வேலை ஸ்தலத்தில் போய் உங்களை தப்பாக பேசி உங்களுக்கு வேலை கொடுக்க விடாமல் ப்ரமோஷன் வர விடாமல் பண்ணுறாங்க. உங்கள் மேலே கேட்டு அப்படி தான் நடக்குது. தூர்த்து போட்டார்கள். அடுத்து அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். ஏற்கனவே அவன் மேல பொறாம, இப்போ இன்னும் பலத்தவனானான் என்று வெளிப்படையாவே என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனாலும் ஈசாக்கு தான் போராடினாரா? ஈசாக்கு எங்கன்னா போராடினாரா? ஏன்னா ஈசாக்கு தெரியும் ஆசீர்வாதம் யாருடையது? கர்த்தருடையது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்க போனாலும் அவன் தேவை தண்ணி தானே. இவன் எங்கெல்லாம் தோன்றானா அங்கெல்லாம் தண்ணி வருது, அவனுங்க தோன்றானுங்க தண்ணி வரல. அதனால அவனுக்கு பொறாம. இவன் தொடர்றதெல்லாம் வாய்க்குது. ஏன் என்று சொன்னால் இவன் பொறுமையாயிருக்கிறான். கர்த்தருக்கு இவன் பார்க்கிறது கர்த்தரை. எங்க துரத்தினாலும் சரி, எங்க துரத்தி ஜெபம் பண்ணாலும் ஆத்துமாக்கள் வரும். கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. நம்ம என்ன நினைப்போம் பாருங்க, ஐயோ இந்த இடத்துல தாங்க எனக்கு வியாபாரம், இங்க தாங்க மெயின் ரோடு, இங்க தாங்க நடு ரோடு. ஏன் அவருக்கு தெரியும் 2 வருஷம் கழிச்சு இது மெயின் ரோடாவே இருக்காது. அவருக்கு தெரியும் இந்த 2 வருஷம் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்காது, மெயின் ரோடாவே இருக்காது. இது பெரிய ஹைவேஸா வரப்போகுது, மேலே மெட்ரோ வரப்போகுது, கீழே மெட்ரோ வரப்போகுது. அது யாருக்கு தெரியுங்க? மறைவானவைகள் கர்த்தருக்கு தெரியும். அவர் நம்மளை காப்பாற்ற எதேதோ பண்ணுவார். நம்ம கேட்போம் நினைக்கிறீங்க? ஆனா ஈசாக்கு அதுல கவனமா இருந்தாரு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணுமே சொல்லல. ஈசாக்குக்கு ஒண்ணு தெரியும், நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, கர்த்தரின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தூத்து போடுறாங்க. ராஜாவே சொல்றான், எங்களை விட நீ பெரிய ஆளா. யார் சொல்றா? அப்ப சாதாரண உங்க தெருவில் இருக்கிறவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்கன்னா நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேசத்தின் ராஜாவே வந்து சொல்றான், ஏப்பா எங்களை விட நீ பெரிய ஆளா வரா. அந்த அளவு கூட இருந்தது யாரு? கர்த்தர். அதாவது கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன். அல்லேலூயா. நான் வியாபாரம் பண்ணேன், எனக்கு அந்த வியாபாரம் தான் தெரியுங்க, வேற வியாபாரம் தெரியாது. இப்போ என் வியாபாரமே முடிய போகுது, எனக்கே தெரியாது. நான் பண்ணுற பிஸ்னஸை மெயினாக கர்த்தர் முடிக்க போகிறாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ இல்லைங்க,
100% இருந்த அந்த பிஸ்னஸ் இன்னைக்கு 10% ஆகிப்போச்சு. ஆனால் 10% ஆன பிறகு தேவன் என்ன கூப்பிடலை, 100 இருக்கும்போதே கூப்பிட்டார். ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் அந்த பிஸ்னஸில் இருந்திருந்தா நான் இன்னைக்கு ஓட்டாண்டியாக தான் நிற்கணும். அப்போ என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன மேன்மைப்படுத்தணும்னு ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணிட்டார். கை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பாருங்களேன், பாருங்க. ரெண்டு அவங்க என்ன செய்றாங்க பாருங்க. அவனை மிகவும் பலத்தவனானாய். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஒண்ணுமே பிரச்சனை பண்ணல. ஏன்னா ராஜா கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது. புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். பாருங்க, தோண்டது இல்லாம பேர் என்ன பண்ணாச்சு இவ்விடல. அடுத்த வசனம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரூரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம். இப்ப மறுபடியும் என்ன வந்துட்டாங்க? முதல்ல தூர்த்து போட்டாங்க, இப்ப எங்க வந்துட்டாங்க? இப்ப தூத்து போடல, வாக்குவாதம் வந்துட்டாங்க. இல்ல நீ அந்த ஜாதி, நீ திருநெல்வேலிக்காரன், நீ தூத்துக்குடிக்காரன், நீ ஆந்திராக்காரன், நீ கன்னடாக்காரன், எந்த காரணம் எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தடையா? அதெல்லாம் வர்றப்போ தான் தேசம் நல்லா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்தந்த ஜனம் அந்தந்த ஊரில் இருந்தால் எந்த ஊர் வளரும்? அமெரிக்காவில் இந்தியர்கள் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, நியூசிலாண்டில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க. எப்படி பாருங்களேன் வாக்குவாதம். இப்போ முதல்ல தூர்த்து போட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சண்டைக்கு போடுறாங்க பாருங்க. ஒன்னும் சொல்லல அவரு, வாசிங்க. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார். நீங்க இங்க வாக்குவாதம் இல்லை, உடுப்பா என்ன சொல்ற? அட உடுப்பா, நம்மள அங்க கூடாதுன்னு துரத்துவாங்க. இங்க வந்தோம், இங்க இருந்து துரத்துனாங்க, இங்க வந்தோம், இங்க இருந்து துரத்தினாலும் எங்கேயும் போவோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு தேவை கர்த்தர் தானே, நமக்கு தேவை துறவு தானே. அல்லேலூயா. எங்கேயுமே ஈசாக்கு எதிர்த்து சண்டை போடவே இல்லை, தீமையோடு எதிர்த்து நிற்கவே இல்லை. கடை காலி பண்ணுமா? சரிங்க, காலி பண்ணுறாங்க. நீங்கள் இருக்காத அப்படியா? சரிங்க. அவர் திட்டம் இல்லாமல் எது நடக்காதுல்ல. தேவனிடத்தில் நான் பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சேர்ந்து என்னுடையமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணி, அதை குறித்து அங்கேயும் பண்ணாத, எங்கேயுமே விடலை. அப்பா, எங்கேயுமே விட. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாழவே விட மாட்டானுங்க. ஹல்லேலூயா. அவங்கிட்ட போய் நம்ம ஏன் சொல்லணும் என் குடும்பம் சாப்பிடணும், என் குடும்பம் படிக்கணும்னு? நாம் சொல்ல வேண்டிய ஒரே இடம் பரிசுத்த ஸ்தலம் தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதுக்கு சித்தனா என்று பின்பு அடுத்து அவ்விடம் இடம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை போறாரு. அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. டயர்டாயிட்டாங்க. இனி இவன்ட்ட போது எந்த பிரயோஜனமும்? எத்தனை இடத்துல நீ எலக்ட்ரிஷியன் வேலையை தடுக்க முடியும்? எத்தனை இடத்துல உன் கம்பெனிக்கு விரோதமாக பேச முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, அது நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். சித்தனா போச்சு, எல்லாம் போச்சு. எந்த இடத்துலையும் தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை. அதனாலதான் எதிர்த்து நிற்காது. ஏன்னு சொன்னா, இவன் தூர்த்து போட போட ஈசாக்குக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டே இருக்கார். நீ ஒருவேளை இவன் அங்க தூத்து போடும்போது, ஆண்டவர் என்னதான நீங்க தாம்பரத்து கொண்டு வந்தீங்க, இப்படி என்ன விரட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவருக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா அவன் நம்பிக்கை யார் மேல இருந்தது? உங்களை தூத்து போடுறாங்களா, உங்களை துரத்துறாங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு பரலோகம் நிக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் நிக்குது. நீங்க வேற யாரையும் பார்க்காதீங்க, பரலோகத்தை பாருங்க.
ஈசாக்குக்கு பரலோகம் நின்னுது. அப்புறம் தான் பாருங்க, நாம் பெருகும்படி எங்க தோண்டினாலும் தண்ணி வருது. இங்க தாங்க வரும், இங்க தாங்க ஆட்கள் வருவாங்க. எப்படிங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு ரொம்ப அவிசுவாசம். நம்ம ஒரு விசுவாசியே கிடையாது. உலகத்தான் விசுவாசிச்சு போடுறான். தாம்பரத்தில் போனால் அந்த கடையை போட்டால் சுற்றி இருக்கிற அத்தனை இடத்த வாங்குவேன்னு உலகத்தான் நம்புகிறான். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அது என்ன இல்லை, அந்த நம்பிக்கையே கிடையாது. ஐயோ எனக்கு போச்சுன்னா அவ்வளோதான், நான் போனால் அவ்வளோதான், என் வீடு போச்சு, அது போச்சு, இது போச்சு. அவன் அடி ஸ்டூல் பண்ணிக்கிட்டே இருக்கான். விட்டா எம்ஆர்எம் ரோடு முழுவதும் ஒரே ஆளுக்கே போயிடும். உண்மையா இல்லையா சொல்லுங்க? எப்படிங்க நம்ம எக்ஸாம்பிள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ல முடியல என்னால். தேவனுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி எக்ஸாம் சொல்ல முடியல. ஏன்னா குறுகிய வட்டம், குறுகிய பார்வை, குறுகிய தன்மை, ஒரு விசுவாசம் பெரிய அளவு இல்லை. இருக்கிறதுலே சண்டை போட்டு நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடம் பெருக சொல்றார். இடம் பெருகுபடி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஆமா, அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து எங்க போனாரு? பெயர்சேபாவுக்கு. ஆமா, அங்கே இருக்கல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்வார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த ஆண்டவர் பேசுற பாருங்க. அடுத்த வசனம், அஞ்சு ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். எப்ப சொல்றாரு? இவை எல்லாம் தூத்து போட நவுண்டு போனதுக்கு அப்புறம் பேசுறாரு. அப்பம் பேசல. அப்பம் பேசிருந்தா மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா. ஆண்டவர் சொல்லிட்டு நம்மளாம் அப்படி தான் வருவோம் பாருங்க. ஜெபத்துக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பா, அப்பா சொல்லிட்டாரு. அப்ப பேசவே இல்லை, இப்ப பேசுறாரு பாருங்க. அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாரு. இப்போ கூட எதிர்த்த பாட்டிக்கு என்ன இல்லை, சமாதானமே இல்லை. அடுத்த வசனம் 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். உடல இப்ப பெயர் சாபுக்கு வந்தா என்ன பண்ணல, இவன் எங்க போனாலும் நல்லா இருக்கான், இவன் எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்கான், இவன் எங்க போனாலும் செழிப்பா இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். தேடி போறாங்க பாருங்க. இப்ப அவன் போன கண்டு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளை கண்டு மற்றவங்களுக்கு பயம்தான் இருக்கணுமோ தவிர என்ன சொல்லக்கூடாது, இவனும் ஐயோ இவன் தொட்டா என் கதை அவ்வளோதான், அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவங்க போய் அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து, நான் உங்களை பகைக்கல, நீங்க என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். எத்தனை பேர் வாழ்க்கையில மற்றவங்க சொல்ல முடியும், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் பிரதர். அதுதான் உண்மையான சாட்சி. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இவன் போய் தொடுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது, தூற்றுகிற இடமெல்லாம் வியாபாரம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்களை 24 மணி நேரமும் பிஸியா வைக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. 24 மணி நேரமும் உங்களை பிஸியா வேலை செய்ய கர்த்தரால முடியும். ஆனா அவர் அதை விரும்பவில்லை. கடந்த நாளில் பிரதர் சார்லின் பிரதர் சொன்ன ரொம்ப நிறைய பிள்ளைகளை தொட்டது. 2 பேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்தார். ஒன்று தாவீதினுடைய சந்ததி போராட்டம் பண்ணி யுத்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னொரு லேவியின் சந்ததி பாருங்க, ஜெபம் பண்ணி தேவனோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ தேவன் நம்மளை செக்கு மாடு மாதிரி உழைப்பதற்கு விரும்பல. நீ உழைக்கணும், ஆனாலும் தேவனை தேடணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்காக பொறுமையாய் நீங்கள் காத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சொல்லி கீழே வரும்போது துரத்தி விட்டீர்களே என்றார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு
உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தருக்காக பொறுமையாக இருக்கணும். நடக்கலையா பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார், என் காரியங்களை செய்து முடிப்பார். நான் ஆண்டவர்கிட்ட பொறுமையாக இருக்கிறேன். நான் புலம்ப மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கீழே அந்த வசனத்தை வாசி, 32ஆம் வசனத்துல, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஈசாக்குடைய வேலைக்காரங்க எவ்வளோ நல்லவங்க பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை வேறு சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி வேலைக்காரங்களை தாங்க ஆண்டவர். தோன்றனெல்லாம் தோன்றான், சண்டை போடலை. முதலாளிவை ஏமாத்திட்டான், அடிக்கிறான், கத்தி எடுத்து 4 போடு போடட்டான்னு வெட்டுறேன்னு சொல்லலை. ஈசாக்கு சொல்கிறதெல்லாம் வேலைக்காரங்க என்ன பண்ணாங்க? இவன் தோண்டத்தோட தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரங்க பாருங்கள். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். நீங்கள் காத்திருங்க. ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆசீர்வாதம் தண்ணியில் இல்லை அப்படின்னா அபிமேலே கவலைப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் ஈசாக்கு தோன்ற தண்ணியில் தான் ஆசீர்வாதம். அந்த தண்ணி எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சோ தெரியல. அந்த தண்ணிக்காக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போனாங்களோ தெரியல. அந்த தண்ணினால தான் நல்ல விளைச்சல் வந்திருக்கும். எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ, அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர்ட்ட பொறுமையாக காத்திருங்க. கர்த்தர் சொல்லும்போது போங்க, கர்த்தர் சொல்லும்போது செய்யுங்க. கர்த்தரையே சார்ந்துருங்க. நிச்சயமாக அந்த உலக ஜனங்கள் சொல்லுவாங்க, அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவர்கள் கர்த்தர் அவனோடு இருக்கிறார், ஒரு தீங்கு செய்ய முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்களை ஒரு தீங்கு செய்ய முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே,